ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான முறையில் பார்டரை யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10.25 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். எந்த ஒரு நெக் டிசைனாக இருந்தாலுமே பாக்ஸ் போட்டுட்டு எந்த ஷேப்பாக இருந்தாலும் வரைஞ்சோம்னா நம்மளுக்கு அளவுகள் சூப்பராகவே கிடைக்கும். இப்போ நம்ம வரையக்கூடிய ஷேப்பை ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு அது நேராக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நேராக நம்ம லைன் மாதிரியும் போடலாம். இல்லை லைன் வேணாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? வளைச்சு போட்டாலும் அழகாக இருக்கும், வளைக்காமல் கோடு மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வளைச்சே தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். அதனால் பாருங்கள், கேன்வாஸ் பயன்படுத்தாமல் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமலே நம்ம தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். 2 கிளாத்தையுமே சேர்த்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், அந்த லைன் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக்கோட ஷேப் எந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரியே கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். உள்ளேயுமே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளே ஒரு லைன் போடுறோம். இப்போ இந்த கோட்டை ஒட்டிய அழகாக நம்ம அந்த லைனிங் கிளாத்து மேலே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அந்த ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே பொறுமையாக நம்ம தச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு நெக்கோட ஷேப் வெட்டும் போது எந்த மாதிரி வெட்டணுமோ அதே மாதிரியே தச்சதுக்கப்புறமும் கிடைக்கணும். இப்போ நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே 1/2 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸ்லாம் வெட்டக்கூடாது. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் உள்ளே ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாகவே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல படிமான தையல் போடும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா 2 துணியையுமே விரித்து வச்சு நம்ம தையல் போடணும். நார்மலாக தையல் போட்டோம் அப்படின்னா சில பகுதிகள் உள்பக்கம் மடங்கிக்கிறோம். மடங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் இது போல் அழகாக நீட்டாக விரித்து வச்சு லைனிங் கிளாத்து மேலேயே நம்ம படிமான தையல் போடணும். ஓகேங்களா? அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம அழகாக நீட்டாக தள்ளி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நெக்கோட ஷேப் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே அழகாக நீட்டாக நம்ம எடுத்து விட்டுறலாம். அழகாக சரி பண்ணி நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்ல பக்கம் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்கோட ஷேப் எடுத்து விட்டுட்டோம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போயுமே எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம்.
தையலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது, பெரிய தையலும் தைக்கக்கூடாது. டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம பொடி தையல் தைச்சாதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி மடித்து தைச்சிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இன்னொரு தையல் நம்ம வந்து சேஃப்டிக்காக போடுறோம். இப்போ ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் 2 சைடுமே. இந்த ப்ளவுஸோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணி பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக் டிசைனோட சென்ட்ரு பகுதியோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 இன்ச்சு வருது. அந்த 2 இன்ச்சுக்கு நேராக நம்ம லைன் போட்டுக்கலாம். அந்த சைடுமே அதே மாதிரியே நம்ம வந்து நேராக லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பார்டரை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பார்டர் பகுதியை எடுத்துட்டு உயரமும் அகலமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குறுக்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் அந்த கலர் வராமல் நம்ம வந்து அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 பகுதியுமே இது போல் நம்ம வந்து இணைச்சிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் பார்டர் மட்டும் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்கும். பிசுறு பகுதி நூல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை கழுத்தோட சென்ட்ரு பகுதியில் வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பார்டரை இந்த மாதிரி குறுக்க வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் துணி தெரியாத அளவுக்கு இது போல் உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும் அந்த ப்ளவுஸ் துணியும் அந்த பார்டர் துணியும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லைன் போட்டிருந்தோம். அந்த லைன் மேலேயே இந்த பார்டரையும் சேர்த்து கீழேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். சைடில் நேராக தையல் போட்டுட்டு கீழேயும் மேலேயும் மட்டும் பிசுரை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுறலாம். இந்த சைடுமே பாருங்கள், அந்த லைனுக்கு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமான பிசுறு விட்டீங்க அப்படின்னா லேஸ் தைக்கும் பொழுது அந்த பிசுறு பகுதி நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். அதனால தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப் விட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த பீஸ் 2ஆக மடித்தா அகலம் 2 இன்ச்சில் நம்ம எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த டிசைன் வந்து அந்த பார்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாக்லேட் டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல பக்கமாக திருப்பினதுக்கு அப்புறமா இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். 2 சைடும் போட்டாலும் போடலாம், இல்லை ஒரு சைடு மட்டும் போட்டால் கூட போதுமானது. இப்போ இதை வந்து சென்ட்ரு பண்ணி கரெக்டாக மடிச்சுட்டு அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு நம்ம இந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து ஒரு 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். வேறு நூல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சா நூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சாக்லேட் டிசைனை பாருங்கள், இந்த பார்டரோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வைக்கணும். இது கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் தான் நம்ம வச்சுருக்கோமா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக இதோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வருது. அப்போ 4.5 இன்ச்சில் பாதி அளவு 2.25 இன்ச்சு, உயரமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 இன்ச் வருது. அப்போ 4.5 இன்ச்சில் பாதி 2.25, 2.25 நம்மளுக்கு 4.5 இன்ச்சு வரும். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சுக்கு நேராக அந்த சுருக்கத்தோட அந்த முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நடுவில் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பகுதி வர்ற
வர்ற மாதிரி அழகாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். அந்த சைடில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக வச்சுக்கலாம். உயரத்துக்குமே நம்மளுக்கு சென்ட்ரு பகுதி வேணும், அகலத்துக்குமே நம்மளுக்கு சென்ட்ரு பகுதி வேணும். கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் இருந்தால் மட்டும்தான் டிசைன் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக சூப்பராக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த தையல் பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்குது. பாருங்கள் பிசுறு பகுதி ஒரே அளவாக சேமாகவே நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுட்டு இந்த ஆம்கோல் சைடு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் மடித்து விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த நம்ம அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சம் அந்த சைடு விழுந்திருக்கும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஷோல்டரில் இருந்து அந்த கழுத்து வரைக்கும் பாருங்கள் கோல்டு கலர் பட்டை லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். முடிக்கும் பொழுது அந்த கோட்டை ஒட்டியே முடிக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தையல் போடும் பொழுது அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கணும். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த லேஸில் நம்ம டபுள் தையல் வந்து போட்டாச்சா, அதே மாதிரி 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைனை வந்து தச்சுக்கலாம். லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு கலர் நூல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. லேஸாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து சேம் கலர் நூல் தான் யூஸ் பண்ணணும். வேறு கலர் நூல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லேஸில் பாருங்கள் நம்ம டபுள் தையல் போட்டுட்டோம். அந்த லைனுக்கு வெளியில் அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம டபுள் லைன் கொடுத்து தச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம டபுள் லைன் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இப்போ 2 சைடுமே பாருங்கள் டபுள் லைன் கொடுத்து தச்சுட்டோம். இப்போ ஆம்கோல் சைடுலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல தைக்கும் பொழுது அந்த 2 லைன் பிசுறு தெரியாமல் அழகாக நம்ம லேஸை கவர் பண்ணி தைக்கணும். அழகாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். பாருங்கள் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய துணி வெளியில் தெரியக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அந்த பார்டரோட பிசுறு பகுதியும் இந்த சாக்லேட்டோட பிசுறு பகுதியும் தெரியாமல் லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிசுறு பகுதி தெரியாமல் லேஸை மடக்கி உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நீட்டாக பிசுறு தெரியாமல் ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதுக்குமே இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் அப்படின்னா கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைக்கணும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தைக்கணும். ஆரம்பத்தில் நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டனால அந்த முடிகிற பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் லேஸை பயன்படுத்தி தைக்கிறோமோ அந்த இடம் எல்லாமே கரெக்டாக 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டே நம்ம வந்து தச்சுக்கலாம். பொறுமையாக அழகாக நீட்டாக தைங்க. லைன் வரலை நேராக தைக்க வரலை அப்படின்னா கண்டிப்பாக 1/4 இன்ச்சில் நம்ம டேப்பை எடுத்து மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா அந்த 2வது லைன் தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நேராக வரும் அப்படின்னா அந்த லைன் போட தேவையில்லை. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா அந்த 2வது லைன் லேஸை பயன்படுத்தி தைங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ 2 சைடுமே நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைனோட தையக்குழி பார்க்கலாம். இப்போ இந்த டிசைனோட தையக்குழி எப்படி கணக்கு பண்ணி வாங்கணுங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு உங்கள் விருப்பம், கம்மியாக வாங்குறா இருந்தாலும் கம்மியாக வாங்கிக்கலாம், கூட வாங்குறா இருந்தாலும் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து எப்படி வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ஆசிரியராக இருந்து தான் இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கணுங்கிறத விளக்கத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ லேஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். இது வந்து நார்மலாக பிளெயினாக பட்டை லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்டை லேஸ் 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஓகேங்களா? நம்ம லோக்கலில் கடைகளில் என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அந்த ரேட்டை தான் நம்ம வந்து போடணும். நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் கம்மியாக வாங்கிக்கலாம், கூட வாங்கிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம லோக்கலில் கடைகளில் இந்த லேஸோட விலை என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அந்த ரேட்டோட விலையைத்தான் நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 10 ரூபாய், 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா நம்ம வந்து சேர்த்துருக்கோம் மெட்டீரியல்ஸ் காசு வந்து. அப்புறம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். இந்த சென்டரில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். இது ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6, 7, 8 பீஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட விலை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரேட் வந்து எனக்கு மறந்துருச்சு. இதே நம்ம தனியாக இந்த ஒரு பீஸ் நம்ம வந்து லோக்கலில் உள்ள கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பீஸோட விலை 15 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம வந்து 10 முதல் 15 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? லோக்கலில் என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அந்த ரேட்டு உரிய அமௌண்ட்டு தான் நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கணும். இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு. இப்போ நார்மலாக நம்ம வந்து ரவுண்டு நெக்காக இருக்கட்டும், பாக்கழுத்தாக இருக்கட்டும், ஸ்டார் கழுத்து, அந்த பழைய ஓல்டு மாடல் இருக்கும் இல்லையா ஸ்டார் கழுத்து, இந்த மாதிரி பாக்கழுத்து, ரவுண்டு கழுத்து, இந்த ஸ்டார் கழுத்து, இந்த 3 ஷேப் வந்துச்சுன்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேர்க்கக்கூடாது. இது ஓல்டு மாடல். ஓகேங்களா? அது போக இது நெக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக இந்த நெக்கோட ஷேப்க்கு 30 ரூபாய் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கட் பண்ணி தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் லேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் தையல் வந்து போட்டிருக்கோம். இந்த சைடு டபுள் தையல், இங்கே டபுள் தையல், இங்கே எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம லேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பூரா நம்ம டபுள் தையல் போட்டிருக்கோம். அதுக்கு எவ்வளவு தையக்குழின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் வாங்கிக்கணும். ஒவ்வொரு டிசைனை பொறுத்து தான் நம்ம வந்து ரேட் வந்து வரும். இப்போ இந்த லேஸ் தைச்சதுக்கு 80 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அது போக இந்த பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் நார்மலாக தைச்சிருக்கோம். இந்த பார்டர் தைக்கிறதுக்கு நம்ம 30 ரூபாய் சேர்த்துக்கலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி அமௌண்ட் வாங்கணும். கேன்வாஸ் இல்லாமல் நார்மலாக தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி நம்ம அமௌண்ட் வாங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து நம்ம தைச்சிருக்கோம். இந்த சாக்லேட் டிசைன் தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் வந்து நம்ம இப்படியே வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டி நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா ஊசி நூலில் அந்த கோல்டு கலர் நூலை எடுத்து இது ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? அது தைக்கிறதுக்கு நம்ம 20 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒட்டுன மணிக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு டைம் அவங்க போடும் போதே இது தனியாக எடுவிட்டுட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஒட்டி காய வச்சதுக்கு அப்புறமா ஊசி நூலில் 4 நூல் கோர்த்து, ஊசியில் 4 நூல் கோர்த்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கணும். இல்லை ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பீஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சில 2-3 டைம் வாஷ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் லேஸ் பார்த்தீங்கன்னா எடுபட்டுட்டு வந்துடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். இல்லை ஒரு சில பேர் வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்டோனை வைங்க, வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கடைகளில் ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 ரூபாய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? 10 ரூபாய் மட்டும். இதை வந்து நம்ம ஊசி நூலில் வந்து தைக்கணும். நல்லா டைட்டாக தைச்சிடணும். எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய அமௌண்ட்டு மட்டும் இந்த தைக்கிறதுக்கு மட்டும் அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபாய் வருது. ஓகேங்களா? அது போக இந்த ஸ்டோன் பீஸோட சேர்த்து மொத்தம் 190 ரூபாய் வருது நம்மளுக்கு.
ஸ்டிச்சிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 190 ரூபாய் வருது. ஓகேங்களா? இந்த டிசைனோட ஸ்டிச்சிங்க்கு 190 ரூபாய் வருது. அது போக மெட்டீரியல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் வருது. இப்படி கொசரா இருந்தது அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக ரேட்டை வந்து குறைக்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் வருது. அது கூட நம்ம 10 ரூபாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 10 ரூபாய் சேர்த்து ரவுண்டாக நம்ம வந்து 200 ரூபாயா வாங்கிக்கலாம் இந்த டிசைனோட ஸ்டிச்சிங்க்கு மட்டும். அது போக மெட்டீரியல்ஸ்க்கு வந்து 35 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இதுக்கு நான் வந்து அமௌண்ட்டு கூட போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஏரியா சைடும் ஒவ்வொரு மாதிரி. இதே டிசைனை பெரிய பெரிய டெய்லரிங் பொட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கே அவங்க எவ்வளோ தெரியுமா வாங்குவாங்க? எப்படியும் ஒரு 450, 500, 600 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வாங்கணும்னு தேவையில்லை. நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ ரேட்டோ அந்த அளவு வாங்கினாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு வந்து 200 ப்ளஸ் நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய். அது கூட நீங்கள் லைனிங் ப்ளவுஸோட தையக்கூலி அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி வாங்கணும். இதுக்கு மேலே இந்த டிசைனுக்கு கூட வாங்குறதும் கம்மியாக வாங்குறதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? இது போல் வரிசையாக நம்ம எல்லா நெக் டிசைனுக்குமே எப்படி டோட்டல் பண்ணி ப்ரைஸ் வாங்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணாமலே போயிடுறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.